எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு another vlog of PC Cooking காரைக்கால். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து ஈத் vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா வந்துட்டு ஈத் vlog ரிப்பீட்டடா ஒரே கண்டென்ட் கொடுக்க வேணாங்கிறனால தான் நான் லாஸ்ட் இயர் ஈத் vlog போடல. இந்த வருஷம் போடலாம்னு டிசைட் பண்ணி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இது என்னன்னா ஈதுக்கும் சரி 27க்கும் சரி என்னென்ன ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்ட போறேன். ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் இதை வந்து ஈத் vlog தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ என்னோட சேனலை வந்துட்டு முதல்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலி ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடுவோம். நானும் ஹஸ்பண்டும் 2 பசங்களும். ஸோ 4 பேருமே வந்து சேம் கலர் தான் முக்கால்வாசி மேட்ச் பண்ணி தான் போடுவோம். ஒரு வேலை கலர் கிடைக்காத பட்சத்துக்கு கூட நானும் என் பொண்ணு ஒரு கலர் போடுவேன், என் ஹஸ்பண்டும் பையனும் ஒரு கலர் போடுவாங்க. ஸோ அப்படியாவது மேட்ச் பண்ணிடுவோம். யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துருவோம், எது பிடிச்சிருக்கோ யாருக்கு எது நல்லா இருக்க மாதிரி தோணுதோ அதை எடுத்துருவோம். ஸோ அதை மேட்ச் பண்ணி மீதி 3 பேருக்குமே வந்துட்டு ட்ரெஸ் எடுப்போம். இதுதான் வந்துட்டு யூஸ்வலாக நாங்கள் ஈதுக்கு பண்ணுறது. ஸோ இந்த வருஷம் என்ன எடுத்துருக்கோன்னு காட்டிடலாமா? யார் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் காட்டலாம்? பாப்பா ட்ரெஸ் காட்டிடலாமா ஃபர்ஸ்ட்? சரி, ஓகே. இக்கினாவோட ஆசைப்படி அவங்க பாப்பா ட்ரெஸ்ஸை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 27க்கு என்ன ஷர்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். காட்டுங்க, பண்ணுங்க. ஓகே, கொடுங்க போகலாமா? இதுதான் வந்துட்டு 27க்கு வந்து எக்கினாவோட பாப்பாவுக்கு எடுத்திருக்க ஷர்ட். 27க்கு வந்துட்டு மோஸ்ட்லி மேட்சா வாங்க மாட்டோம், என்ன அமைதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்போம். இதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் மேட்சிங் எடுப்போம். நல்லா இருக்கா பாப்பாவோட ஷர்ட்டு? இதுக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு 2 ஷர்ட் பர்பிள்லேயே வந்து 2 ஷேட்ல வந்துட்டு ஷர்ட் எடுத்துருக்கோம். அது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேடு ஷர்ட் தான். ஒரு மாதிரி லைட் ஷேட் ஆஃப் பர்பிள் தான். ரொம்ப டீப் டோனா இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டான ஒரு பர்பிள் ஷேட்ல தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். பாப்கார்ன் ஷேடுன்னு சொல்லுவாங்க. மேலே வந்துட்டு பாப்பப் பிரிண்ட் இருக்கும். பிரிண்ட் வந்து அப்படியே பாப்பப் ஆகி தெரியும். மெட்டீரியலில் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த டைமில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் எடுத்தோம். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இன்னொரு ஷர்ட் எடுத்திருக்கோம். அதுவுமே வந்துட்டு பர்பிள் ஷேடு தான். எஸ், இந்த பர்பிள் ஷேடு இது வந்து கொஞ்சம் டீப் டோனில் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி சாட்டின் மாதிரியான ஒரு கிளாத். ஆனால் எக்ஸாக்ட் சாட்டின் கிடையாது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த டீப் டோன் பர்பிளும் இந்த லைட் டோன் பர்பிளும் ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே தான் வந்துட்டு இதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துருக்கோம். அடுத்தது அண்ணனோட காட்டிடலாமா? ஓகே. எமீனுக்கு வந்துட்டு 27க்கு எடுத்திருக்க ஷர்ட் வந்துட்டு இதுதான். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணேன்னா 27க்கு முதல் நாள் தான் ஷூட் பண்ணேன். ஸோ எதுவுமே வந்துட்டு இன்னும் போடலை, எல்லாமே வந்து புதுசாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நான் வீடியோவும் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு எமீனுக்கு 27க்கு எடுத்திருக்க ஷர்ட்டு. இதுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் எடுத்திருக்க 27க்கு எடுத்த ஷர்ட்டுக்கும் என்ன ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்ட்ரைப்ஸ் அதுலேயும் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைப்ஸ் ஒத்து போகுதுங்கிறனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியாச்சு. எமீனுக்கு தான் லாஸ்ட்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பெருநாளுக்கு எமீனுக்கு எடுத்திருக்க ஷர்ட் வந்து அவங்க வாப்பாக்கு எடுத்திருக்க அதே டீப் டோன் பர்பிள் ஷேட்ல ஷர்ட். ஸோ வந்து இருக்கு பாருங்க, இதை வச்சுக்கோ. இது எமீன் வாப்பாக்கு, இது எமீனுக்கு. ஸோ வந்து 2 பேருக்குமே ஒரே சேம் டைப் ஆஃப் ஷர்ட் வந்துட்டு எடுத்தாச்சு. இதெல்லாம் தான். இதுக்கு மேட்சிங்கான பேண்ட்டுமே வந்துட்டு 2 பேருக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு எமீனுக்கும் அவங்க வாப்பாக்கும் உள்ள ட்ரெஸ்ஸஸ். அடுத்தது யார் ட்ரெஸ் பார்க்கலாம்? வாப்பா ட்ரெஸ், எக்கினா ட்ரெஸ், எமீன் ட்ரெஸ்ஸும் வாப்பா ட்ரெஸ்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தது ஏன் ட்ரெஸ் பார்க்கலாமா இல்லை உங்க ட்ரெஸ் பார்க்கலாமா? என்னோட ட்ரெஸ்ஸா? சரி, ஓகே. எக்கினா அந்த என்னோட ட்ரெஸ் காட்ட சொல்லிட்டாங்க. என்னோட 27க்கு எடுத்த ட்ரெஸ் நான் முதல்ல காட்டிட்டேன். யூஸ்வலாக வந்துட்டு நான் வந்து சுடிதார் அந்த மாதிரி தான் எடுப்பேன், இல்லைனா சாரீ தான் எடுப்பேன். அதுவுமே ஒர்க் சாரீ எடுப்பேன். ஒன்று கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்காவோ இல்லை ஹெவி கிராண்ட் ஒர்க்காவோ எடுப்பேன். இந்த தடவை வந்துட்டு எனக்கு என்ன இல்லை, 27க்கு வந்துட்டு காட்டன் சாரீ வாங்கலாம், அந்த மல்மல் காட்டன் சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. 27க்கு வந்துட்டு நான் காட்டன் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 சாரீ எடுத்தேன் காட்டன் சாரியில். இது ஒன்று, பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில். ரெண்டுமே சூஸ் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் வந்துட்டு சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ பிளாக் எல்லோ கலரில் வந்துட்டு பார்டர் 2 சைடுமே, அண்ட் பாடி வந்துட்டு பிளாக் கலரில். அதில் வந்துட்டு பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்னு சொல்லலாம். ரொம்ப டார்க் பிளாக் கிடையாது, கொஞ்சம் லைட் ஷேட், அதனால கொஞ்சம் சிமெண்ட் கலர் மாதிரி தெரியுது. அதில் வந்துட்டு ஒயிட் கலரில் ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. அண்ட் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் வரும். எல்லோ கலரில் தான் பல்லு வந்துருந்துச்சு. அண்ட் ஜாக்கெட் வந்துட்டு ஒயிட்டில் பிளாக் பிரிண்ட் ஒழுங்கு மாதிரி இருந்துச்சு. ஜாக்கெட் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. ஸோ இது வந்துட்டு ஒரு காட்டன் சாரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் மல்மல் காட்டன் சாரி ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நார்மல் ஷிஃபான், பூனம் அந்த மாதிரி தான் நான் உடுத்திருக்கேன். ஸோ காட்டன் சாரி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்னொன்று வந்துட்டு இதுவுமே ஹஸ்பண்ட் சூஸ் பண்ண டிசைன் தான். ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் வந்து பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் விழுந்த மாதிரி ஒரு பார்டர். இந்த இது வந்து எடுத்திருந்தேன். இதுக்கு வந்துட்டு பல்லு வந்துட்டு இதுக்கு இன்னும் வந்து நான் ஜாக்கெட் வந்து கட் பண்ணல. ஸோ ஜாக்கெட் கிளாத் வந்து இது ஜாக்கெட் பியூட்டியில் தான். அண்ட் பல்லு டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி
ப்ளூ கலரில் வந்து பாக்ஸாக போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பேட்டர்ன் வந்துருக்கு. இதுதான் வந்துட்டு பல்லு பார்த்து. இந்த 2 சாரியுமே வந்துட்டு நான் வந்து எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு நாளைக்கு அதாவது 27க்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர் தான் வந்து கட்டலான்னு இருக்கேன். ஸோ அந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்னோட ஈத் ட்ரெஸ் என்னன்னு பார்த்துடலாம். என்னோட ஈத் ட்ரெஸ் வந்துட்டு லாங் கவுன் தான். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் ஆனிவர்சரிக்கு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அது வந்துட்டு பர்பிள் ஷேட். ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் மற்ற எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தது. அண்ட் அந்த ட்ரெஸ் வந்துட்டு இதுதான். கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் டைப்பில் நல்லா ஒரு அம்பர்லா கட் கொடுத்த ஒரு கவுன் தான். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் வச்சு ஆலியா கட் கொடுத்து இந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கு, இங்கேயுமே வந்து ஸ்டோன் ஒர்க்கு. அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் வந்திருக்கு. ஸ்லீவ்லையுமே வந்துட்டு ஃப்ளாரல் பிரிண்ட் கொடுத்து பார்டரில் அதே லேஸ் பார்டர் ஒர்க்கு, அதில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஈத் ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு 2 கலரில் ஷர்ட் எடுத்ததுக்கு ரீசன் இதுதான். என்னோட இந்த லைட் பர்பிளை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் எடுத்தாச்சு, அந்த பாப்கார்ன் பிரிண்ட் இந்த ஷர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமீனுக்கு இதே கலரில் ஷர்ட் கிடைக்கல. எமீனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவன் நினச்சிருக்கலாதுங்கிறனால இந்த டீப் பர்பிள் இருக்கு இல்லையா, இந்த டீப் பர்பிளை பேஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு ஷர்ட் எடுத்தது. அதுதான் எமீனுக்கும் வந்துட்டு எடுத்திருந்தோம். அதே ஷேடில் தான் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க 2 பேருமாவது மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேருக்கும் ஒரே ஷேடில் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னோட பெருநாள் ட்ரெஸ்ஸு. ஓகேவா, அடுத்தது எக்கினாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? சிரிப்பு தாங்கலையே. ஓகே, இது எக்கினாட 27 ட்ரெஸ்ஸுக்கான ஷாலு. வா, என்ன திருப்பி காட்டுறேன், நான் கட்டவா? இது ஷாலில் வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் பாக்ஸாக வந்துட்டு அந்த ஒரகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், அதை இருங்க, அதை கொடுங்க, இருங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் இது, கரெக்டா? ஓகே, இதான் 27க்கான ட்ரெஸ்ஸு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் தான். ஸோ அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கீழே மட்டும் அப்படியே பஃப்னு பால் கவுன் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுது அதோட அப்பியரன்ஸ் போட்டிருந்தப்போ. இதுலையுமே வந்துட்டு கீழே ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு, சின்னதாக வந்துட்டு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாக ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்துட்டு ஜெரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஸ்டோனும் வச்சிருக்கு. சின்ன மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எக்கினாக்கு காட்டனாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். இதுதான் அவங்களுக்கு போட்டு பார்த்தோன்னே முதல்ல பிடிச்ச ட்ரெஸ்ஸு. பெருநாளுக்கு இதை விட கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும், இருந்தாலும் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி போயிடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு. இதுதான் வந்துட்டு எக்கினாவுடைய பெருநாள் ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்களுக்கும் என்னோட ட்ரெஸ்ஸோடைய பர்பிள் ஷேட்லேயே தான் எடுத்துருந்தோம். இங்கே ஃபுல்லாகவுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க். அண்ட் கீழே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பீகாக் ப்ளூவில் வந்துட்டு பார்டர் வந்திருக்கு, அதில் வந்துட்டு சில்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழவும் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் மாதிரியே குட்டி குட்டியாக பிங்க், அந்த பர்பிள் ஷேடுக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி அந்த கலரில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எக்கினோட பெருநாள் ட்ரெஸ்ஸு. எங்களோட பெருநாள் ட்ரெஸ் 27 ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்கன்னா 28வது நோம்பு அன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய விலாக் வந்துட்டு 3 நாள் எடுத்த விலாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 28 நோம்பு, 29வது நோம்பு அண்டு வந்து ரம்ஜான் அன்னைக்கு எடுத்தது. ஸோ வந்துட்டு 28 நோம்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கினாக்கு மெஹந்தி போடுற வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்மளுக்கும் போடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பெருநாள் கன்ஃபார்ம் ஆகிட்டா வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 28 அன்னைக்கே வந்துட்டு நான் வந்து மெஹந்தி போட்டுட்டேன். ஒரு கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் போட்டு மெஹந்தி ஃபில் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. இன்னொரு கையில் வந்துட்டு ஏர்லியராகவே, அதாவது அன்றைக்கி காலையில் மார்னிங்கே வந்துட்டு இன்னொரு கையில் அவங்க நெட்டில் எடுத்து கேட்ட டிசைன் வந்துட்டு போட்டுட்டேன். அதுவுமே கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான், உருவம்லாம் வரையக்கூடாது தான், இருந்தாலும் சின்ன பசங்க இல்லையா, அடம் பண்ணி எனக்கு அந்த டிசைன் தான் வேணும்னு ரொம்ப அழுதாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பலூன் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி, பக்கத்தில் வந்து மரத்தில் வந்து பேர்ட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க, அதே போட்டேன். அண்ட் பின்னாடி வந்து ஒரு டெடி பேரில் அவங்க நேமும் அவங்க ஃப்ரெண்டு நேமும் போட்டு வேணும்னு கேட்டாங்க, எக்கினா அண்ட் முஷ்ஃபிகா. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். 2 கையிலையுமே வந்துட்டு நெயில் கோனுமே போட்டு விட்டுட்டேன். ஸோ நெயில் கோன் போடுறப்ப எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு இந்த கையில் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மருதாணி போட்டு விட்டுருந்தேன். அவங்க கேட்ட டிசைன் போட்டு விட்டனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.
மெஹந்தியை மட்டும் தான் எடுப்பீங்களா, என்ன வீடியோ எடுக்க மாட்டிங்களான்னு வேறு கேட்டாங்க. அதனால தான் அவங்களையும் வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ எடுத்தேன். அதான் அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு இஃப்தார் வந்துருச்சு. இன்றைக்கி மற்ற வேலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் இருந்தனால வந்துட்டு இஃப்தாருக்கு வந்து வெளியிலே வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் வடை, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட வந்துட்டு நோம்பு கஞ்சி இதெல்லாம் வச்சுட்டு 28th டே இஃப்தார் வந்துட்டு நல்லபடியாக திறந்தாச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு பசங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் சிம்பிளான ஒரு டிசைனில் வந்துட்டு மெஹந்தி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஸ்டென்சிலில் போடலான்னு ஒரு பிளானு. ஸோ வந்துட்டு டைம் இருக்குமோ இருக்காதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சிம்பிளான டிசைனாக தான் போட்டேன். பட் நல்லா வந்துட்டு ஸ்டெயின் வந்துருந்துச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடுத்தது தான். ஸோ நல்லா வந்துருந்துச்சு ஸ்டெயின் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஒரு ஸ்டென்சில் வச்சு போட்டுக்கிட்டேன். அந்த கை எம்டியாக இருக்குமே அப்படின்ற ஒரு நினப்பு, அதுக்காக தான் போட்டேனே தவிர்த்து எனக்கு இந்த கையில் ரொம்ப நேரம் வைக்கிறதுக்கு டைமும் இல்லை. நியர்லி 3 to 4 hours கூட நான் ஃபுல்லாக வைக்கலை. அதனால் லைட்டாக தான் செவந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போதுமே ஈதுக்குன்னு தனியாக ஷாப்பிங் போவோம், அந்த மாதிரி போகல. எது இல்லையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த தடவை. ஸோ வந்துட்டு சின்ன வெங்காயம், மல்லி, கருவேப்பிலாம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் க்ராசரிஸும் கொஞ்சம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எல்லாம் இருக்கா இல்லை ஏதாவது மிஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப்தார் டைமுமே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து 29th அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்துட்டு டேட்ஸ், நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் டேங்கு தான் இன்றைக்கி ஆரஞ்சு டேங்க் கரைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து தயிர் வடை தான் வேணும்னு கேட்டாங்க வீட்டில். ஸோ வீட்டிலே வடை சுட்டு தயிர் வடை ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தி வீட்டில் வந்து பெருநாள் பசியாரை கொடுத்து விட்டாங்க மொதல் நாளே. ஸோ அங்கேருந்து வந்தது தான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கூவை தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் ரெசிபியுமே கூட இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடப்பாசி வட்டலாப்பம் வந்துருந்துச்சு. இது கூடவே பனியா, நூடுல்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஸ்வீட்ஸை மட்டும் நோம்பு திறக்க வச்சுக்கிட்டோம். நூடுல்ஸ் அப்புறம் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே கொஞ்சம் முட்டை போண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நோம்பு நல்லபடியாக திறந்தாச்சு. நோம்பு திறந்த உடனே வந்துட்டு நான் பசியார வேலைகள், அதாவது நோம்பு பசியாரை செய்கிறதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வட்டலப்பம், கடப்பாசி எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சா தான் சரியாக வரும். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஸ்பெஷலாக ஏதாவது ரெசிபி ஆட் பண்ணுமேன்னு யோசிக்கும் போது முட்டை மிட்டாய் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி அதை இந்த தடவை ட்ரை பண்ணி ஈத் வ்ளாகுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 2 முட்டை சேர்த்துருக்கேன். அந்த 2 முட்டையிலையுமே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கவுச்சின்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் மெயினாக வந்துட்டு கவுச்சியை கொடுக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யூடியூபர் கம் ஹோம் பேக்கர் அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன், அவங்களோட வீடியோஸ் பார்த்து. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்லா வந்துருந்துச்சு. டெக்ஸ்சர் மட்டும் எனக்கு கொஞ்சம் வரல, நான் அதை பற்றி வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கி நைட்குள்ளவே வந்து காலியாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த வெள்ளை கலர் கவுச்சி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பசு நெய் ஒரு 50 ml அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவில் நம்ம போடும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக வந்துட்டு அன்ஸ்வீட்டன் கோவா, இது வந்து பேக்கரியில் இல்லை ஸ்வீட் ஸ்டால்லலாம் கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இருந்தாலும் மெஷர் பண்ணி எடுத்துப்போம். மெஷர் பண்ணேன், கரெக்டாக 250 கிராம் இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு நார்மல் ஒயிட் சுகர் தான், அது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே பாதாம், முந்திரி ரெண்டுமே சேர்த்து ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஊற வச்சு கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பட் வந்துட்டு
எனக்கு டைம் இல்லாதனால அண்ட் நான் பார்த்த ரெசிபிலையுமே அப்படியே தான் அவங்க கிரைண்ட் பண்ணாங்க. ஸோ நானுமே அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாதாம் முந்திரியை ஃபஸ்ட் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே, அதாவது இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு தவிர மித்தி எல்லாத்தையுமே எக்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக 200 கிராம் சுகர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கோவா, அதை லேசாக ஸ்பூனால் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹீட் பண்ணும்போதே சுகர், கோவா எல்லாமே மெல்ட் ஆகும். ஸோ நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மட்டும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா அந்த பால்கோவா சுகர்லாம் டிசால்வ் ஆகி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. அந்த சுகர் கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே கண்டினியூஸாக நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். நியர்லி 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நான் இதை வச்சு நவுத்தும் போது பாருங்கள் நல்லா அந்த நெய் தனியாக திரிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு அதையுமே சேர்த்துக்கலாம். பட் நான் பார்த்த ரெசிப்பியில் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணனால நானுமே அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த பேனில் நான் நெய் தடவிக்கிறேன். இது 8 இன்ச் டின்னு. ஸோ இதில் நெய் தடவிட்டு அது மேலே பேக்கிங் பேப்பர் போட்டு அண்ட் பேக்கிங் பேப்பர் மேலேயுமே கொஞ்சம் நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மிட்டாயோடைய இந்த மாவை கம்ப்ளீட்டாக நான் இந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஈவனாக செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த 50 ml நெய்யில் பவுலில் கொஞ்சோண்டு இருக்குது. அதை நான் மேலே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஹெவி பாட்டம் குக்கரில் வச்சு நார்மலாக நம்ம கேக் பேக் பண்ணுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடப்பாசி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வெறும் கடப்பாசி அண்ட் இது நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த கடப்பாசி. ஸோ ரெண்டுமே வச்சுட்டேன். அண்ட் முட்டை மிட்டாய் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எங்கே சொதப்பிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ எடுத்தோன்னே நிறையா போட்டு செய்ய வேணான்னு சொல்லிட்டு தான் கம்மி மெஷர்மெண்ட்டில் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ ஒரு ஹோம் பேக்கர் சூப்பராக 2 முட்டையில் எப்படி முட்டை மிட்டாய் பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ 4 முட்டை 6 முட்டை தான் அதிகமாக இருந்துச்சு வீடியோஸ் எல்லாமே. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துச்சு. ரெண்டு கடப்பாசியுமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அரௌண்ட் 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்துருந்துச்சு. நல்லா ஒரு கம்பி வச்சுட்டு போக் பண்ணி பார்த்தேன். மாவுலாம் எதுவுமே ஒட்டலை. ஆனால் ஓரம்லாம் நல்லா செவந்திருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே வெந்துருச்சு, இதுக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆற வச்சு கட் பண்ணி பார்த்தேன்.
டேஸ்ட் வைஸ் சூப்பர். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் ஆணுச்சு அப்படின்னா, நான் ஓவன் இல்லாமல் குக்கரில் பேக் பண்ணனாலே என்னன்னு தெரியலை, எனக்கு வந்து சைட்ஸில் மட்டும் நல்லா செவந்துச்சு, சைட்ஸ்லேயும் அடியிலையும் நல்லா செவந்துருச்சு. சென்டரில் வந்துட்டு நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் கரெக்டான கலரில் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஓரத்தையும் அடிப்பகுதியை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பகுதியை மட்டும் பீஸ் போட்டு நான் வச்சுட்டேன். அண்ட் செஞ்ச நான் கூட நல்லா சாப்பிடல, ஹஸ்பண்டும் பசங்களும் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு பெருநாள் அன்னைக்கு மார்னிங் பசியார என்னென்னங்கிறத எடுத்தது தான். பராட்டா வந்து கடையில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோழியானோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெய்பர்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு வீடியோவே ஷூட் பண்ணேன். ஏன்னா வேலை தான் டைம் சரியாக இருந்துச்சு, சுத்தமாக டைமே இல்லை. இதுக்கப்புறம் வந்து வெள்ளடை அண்ட் இடியாப்பம், கடப்பாசி வந்து நேற்று நைட்டு செஞ்சோம் இல்லையா, 2 மாதிரி, அந்த 2 கடப்பாசி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வட்டலாப்பம். இது எல்லாமே தான் வந்து பெருநாள் பசியாரை. அண்ட் இது வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு பாயாசம் கொடுத்து விட்டுருந்தாங்க, ஜவ்வரிசி பாயாசம். ஸோ எப்போதுமே வந்து பெருநாள் அன்றைக்கி அவங்க பாயாசம் செஞ்சுருவாங்க, கொடுத்து விட்டுருவாங்க எங்களுக்கு, அதுவுமே இருக்குது. இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்துட்டு பெருநாளை கொண்டாடிட்டோம். எனக்கு என்னென்னா எல்லாமே வந்துட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல. மார்னிங் தான் எந்திரிச்சு நான் இடியாப்பம் ஆனம் வெள்ளடை எல்லாமே செஞ்சேன். ஸோ டைம் எனக்கு சரியாக வந்துருச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் பெருநாள் அண்ட் 27 எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். திரும்ப என்ன வீடியோ சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர்.